ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு ஆக்கிருச்சுங்க இந்த சாப்பாடு. மேட்ரு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தொண்டியில் ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தோன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரோட்டில் ஒரு வாக்கிங் போனோம். அங்கே ஒரு தம்பி மோர் கடை போட்டிருந்தாரு. சரின்னு தம்பிக்கிட்ட ஒரு மோர் வாங்கி குடித்தோம். மோர் சிம்பிளாக இல்லாமல் மாங்காய், கடுகு, கருவேப்பிலைன்னு நிறைய மேட்ரு போட்டு ஒரு மசாலா மோராகவே கொடுத்தாரு. நம்ம ட்ராவலில் டயர்டான பாடிக்கு பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. மோரை குடிச்சிட்டு நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமுக்கு போய் மேரேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. மணி அடித்தா சோறுன்ற மாதிரி நம்ம மணி அடிச்சுட்டு சாப்பாடுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் பிரியாணிக்கு பதிலாக ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னங்கடா கறி குழம்பு சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? அப்படி ஷாக்கான நமக்கு கறி குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பந்தியில் உட்கார வச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா பிரியாணிக்கு பதிலாக ஒயிட் ரைஸ் சாப்பிடணுமேனு சோகமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவங்க கொடுத்த மட்டன் குழம்பும் அதில் இருந்த சாஃப்டான மட்டனும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இனிமேல் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அங்கே பிரியாணிக்கு பதிலாக கறி குழம்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்க வச்சிரும் போல். இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணனால தான் ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கே சைடில் டிஃப்ரெண்ட்டாக ஊர்கால முந்திரி பருப்பு போட்டு செஞ்சுருந்தாங்க. இது என்னடான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஸ்வீட்டுன்னு. நல்லா முந்திரி கிஸ்மிஸ்லாம் போட்டு சூப்பராகவே ஜாம் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த மேரேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஊரில் உள்ள பீச்சை போய் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பை.